ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக நம்முடைய தேசத்திற்காக உலகளாவிய அளவில் எல்லா மக்களையும் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நோய்களுடைய தீவிரம் குறையும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கடந்த நாட்களில் லெபனான் தேசத்தில் மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. அதில் பல ஆயிரம் மக்கள் இன்ஜுரி ஆகி மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் அதிகமான பேர் மரித்து போயிருக்கிறார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தேசத்தை ஆண்டவர் காத்துக்கொள்ளும்படியாக, அந்த தேசத்தின் மேல், அந்த மக்கள் மேல் கர்த்தர் இறங்கும்படியாக ஜெபிக்க நாம் இந்த நேரத்தில் ஒன்றுபடுவோமாக. விசேஷமாக கடைசி நாட்களுடைய அறிகுறிகளை நாம் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வருகிறோம். தேசத்திற்கு தேசம் யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், இவைகளெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய அடையாளத்தின் சமீபம் என்பதை இது காட்டுகிறது. ஆகவே விசுவாச மக்கள் கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தரை அதிகமாக பற்றி பிடிப்போம். வேத வசனத்தில் நாம் உறுதியாக நிற்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. ஜெபிப்போம். இந்த ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி தரவும், பாடல்களை பாடும்போது கருத்தோடு பாடுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. வேத வசனங்களை தியானிக்கும் போது அந்த தியானம் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுடைய ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம் முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. வீடுகளிலும் ஆங்காங்கே நின்று கொண்டோ அமர்ந்து கொண்டோ தங்கள் வீடுகளிலோ வேலை ஸ்தலங்களிலோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் ஒவ்வொருவருக்கும், ஆராதனையை கேட்கும் ஒவ்வொருவருக்கும், பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபையும் அனுக்கிரகமும் தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் மேல் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல்களை பாடும்போது உற்சாகத்தோடு பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தார். நாம் இந்த சால்நாளிலும் ஒரு சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோமாக. எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் என்ற பாடலை பாடி எங்களோடு இணைந்து பாடும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, உன் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, உன் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்த
கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகி நேர்ந்தாலும் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமமூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமமூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் மாறாது நம்முடைய வாழ்விலே. தொடர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போமாக. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். இந்த வரிகளை பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா என்னும் சுகமானவர், யெகோவா ரூவா என்னும் மெய்ப்பரானவர், வலுவாமல் என்னை நடத்தி காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஆமென். யெகோவா ராஃபா என்னும் சுகமானவர்,
யெகோவா ரூபா எந்தன் மீட்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மீட்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்திலிருந்து 39ஆம் சங்கீதத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழியை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தில் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவையும் இவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்கள் 4 விற்கப்படுகையில் என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாத போயில் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். வேகமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலம் பெறுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சேர்த்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் என் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது வடிவை பேரிடை போல அழிக்க பண்ணுகிறார். நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயையே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீர் மௌனமாய் இராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். நான் இனி இராத போக மன்னும் தேர்தலடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். கர்த்தராமே சங்கீதத்தை ஆசீர்வாதம் மாற்றி தருவாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சென்ற வாரத்தில் வேத தியானம் என்ற தலைப்பில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளில் வேதத்தை தியானிப்பவர் என்கிறதான அந்த பகுதியை இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. Last week we have learned something from the topic of meditation, and the continuation of meditation we are going to learn something on the topic of meditator. வேதத்தை தியானிக்கிறவர் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் வேத வசனங்களை தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நான் இப்படி வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று நான் கடந்த வாரத்திலே சொன்னேன். உங்கள் எத்தனை பேர் வேதத்தை தியானித்தீர்கள், வசனங்களை படித்தீர்கள், வசனத்தை எத்தனை பேர் நீங்கள் அதை ஆவலாக படித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக வேத பகுதிகளை, வேத வசனங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நான் இப்படிதமாக தேடி பார்த்த பொழுது வேதத்தை நன்றாக கற்று அறிந்த, வேதத்தை தெளிவாக மக்களுக்கு போதித்த ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து, ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை
நான் பிரசங்கிக்க போகிறேன். அவருடைய பெயர் எஸ்ரா. எஸ்ரா என்கிறதான வேத பாரகன் என்று வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா was a priest and a Bible teacher and the scholar of the Mosaic law. எஸ்ரா என்பவர் ஒரு வேத பாரகன், ஆசாரியன், கர்த்தருடைய வார்த்தையை நிதானமாக பகுத்து தரக்கூடிய ஒரு தேவ மனிதன் என்று வேதம் நமக்கு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் பிடிக்கப்பட்டு போய் அவர்கள் பாபிலோன் தேசத்தில் சிறை கைதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது அந்த சிறை கைதியாக இருந்த அவர்களை ஆண்டவர் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு அவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி அழைத்து கொண்டு வரும் அந்த நிலையில் 3 முக்கியமான மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒன்று, ஜெருபாபேல் led the first team. 536வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன். இரண்டாவதாக எஸ்ரா led the second in 458 BC. எஸ்ரா இரண்டாவது ஒரு கூட்ட மக்களோடு 458வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன். மூன்றாவதாக நெகேமியா led the third in 444 BC. நெகேமியா 444வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் அவர் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததை பார்க்கிறோம். இப்படி 3 காலகட்டங்களில் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். எஸ்ரா was a priest and a Bible teacher. His main job concerned the purification of the people of Jerusalem. எஸ்ராவுடைய ஊழியத்தின் மிக முக்கியமான பங்கு என்னவென்றால் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், வேதத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்றுதான் எஸ்ராவுடைய முக்கியமான ஊழியமாக இருந்தது. அதே காலகட்டத்தில் நெகேமியாவும் அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்படுகிறார். எஸ்ரா and நெகேமியா both of them are contemporaries. 2 பேரும் சமகாலத்தில் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். நெகேமியா was a politician and builder. His main concern the protection of the people of Israel. நெகேமியாவினுடைய முக்கியமான ஊழியம் அங்கே இருக்கக்கூடிய ராஜதந்திரிக காரியங்களையும் அரசியல் நிலவரங்களை அறிந்து அங்கே இருக்கக்கூடிய மதில்களை கட்டி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஊழிய பொறுப்பை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எஸ்ரா gathered nearly 1500 families from the Babylon. He came to Jerusalem. 1500 குடும்பங்களோடு அவர் எஸ்ரா அந்த தேவனுடைய நகரத்திற்கு வருகிறார். அது மாத்திரமல்ல, he also brought 300 Levitical priests. அவர் லேவியர்களாகிய 300 ஊழியர்களையும் தன்னோடு அழைத்து கொண்டு வந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அவரை திடப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, ஜனங்களை ஜெபிக்க, ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்கு அந்த நாட்களில் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, எஸ்ரா ஒரு சிறந்த எழுத்தாளர் என்பதற்கு வேதத்தில் சான்றுகள் இருக்கிறது. 1 மற்றும் 2 நாளாகம புத்தகத்தை எழுதியவர் எஸ்ரா என்று நமக்கு வேத வல்லுநர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119 அதை பிரதானமாக எழுதிய அந்த நூலை எழுதினவர் நாம் சொல்ல போகிறதான எஸ்ரா என்பதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எஸ்ரா, நெகேமியா ஆகிய 2 புத்தகங்களையும் நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அதை எழுதினவர்களில் எஸ்ராவும் மிக முக்கியமானவர் என்று வேதத்தினுடைய வாயிலாகவும் வேத வசனத்தின் வாயிலாகவும் வேத பண்டிதர்கள் வாயிலாகவும் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பேற்பட்ட இந்த பின்னணியில்
இந்த வரலாற்று பின்னணியில் இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் இந்த நாளில் அவர் பயன்படுத்தின ஒரு முக்கியமான கருவி எஸ்ரா. எஸ்ரா was a reformer. He brought reformation. He brought revival through Bible. வேதத்தின் வாயிலாக ஜனங்கள் மத்தியில் அவர் எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதன். அப்பேற்பட்ட தேவ மனிதனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த தேவ மனிதர் எஸ்ரா செய்த சில காரியங்கள், வேதத்தை தியானம் செய்கிறவர்கள், வேதத்தை தியானித்து வசனத்தை பிறருக்கு கொடுக்கிறவர்கள், அவர்கள் எழுப்புதல் வீரர்கள். வேதத்தை மூலமாக ஜனங்களை நடத்துகிறவர்கள் எழுப்புதல் வீரர்கள். வேதத்தை தியானம் செய்து வேதத்தின் வாயிலாக ஜனங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுட்டி காண்பித்து அவர்களை தேவனுடைய அன்பினால் இழுக்கப்படுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் எஸ்ரா. அவர் பயன்படுத்தின ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகமம். நன்றாய் கவனியுங்கள். பாபிலோன் தேசம் மக்கள் எல்லோரும் சிறைபிடிக்கப்பட்டு போன பின்பு முன்பாகவே எஸ்ரா நெகேமியா வருவதற்கு முன்பாகவே ஒரு 90 வருடங்கள் காலம் அங்கே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள் நீதி இல்லை, வேத வசனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அதை பகிர்ந்து கொடுப்பதற்கென்று வேத பாரகர்கள் இல்லை, கர்த்தருடைய ஊழியர்கள் இல்லை. வேத வசனத்தை பகுத்து ஆராய்ந்து அதை தியானித்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கென்று தேவஜனம் இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் எஸ்ராவை அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்ரா என்கிறதான தேவ மனிதன், எஸ்ரா என்கிறதான தேவ வேத பண்டிதர், எஸ்ரா என்கிறதான கர்த்தருடைய வேதத்தை தியானம் செய்கிற மனிதன் செய்த ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து அதனால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். He read it loud from daybreak till noon as he faced the square before the water gate in the presence of the men, women and other who could understand, and all the people listened attentively to the book of the law. நம்பர் 1, 1வது காரியம், ஒரு வேதத்தை தியானிக்கிற ஒரு தேவ மனிதன் ஜனங்களை வேத வசனத்தை கவனிப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். Here the Ezra, he encouraged the people to listen the word of God. இவற்றை வருட காலங்கள் இந்த மக்களுக்கு வேதம் வாசிப்பதற்கு, வேதத்தை சொல்வதற்கு, வேத வசனத்தை எடுத்து கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாத சூழ்நிலையில் ஜனங்களே வந்து கேட்கிறார்கள், ஐயா எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் போதித்து பகுத்து அதனுடைய விளக்கங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் காலையிலிருந்து மதியம் வரையிலும் கிட்டத்தட்ட 4 முதல் 5 மணி நேரம் அவர்கள் நின்று கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வசனத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, கர்த்தருடைய வேதத்தை போதித்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற ஒரு மனிதன் பிறருக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து ஜனங்கள் கேட்கத்தக்கதான வழிகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். வேதத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேத வார்த்தைகளை அவர்களுக்கு அழகாக தேவனுடைய வழிநடத்தின்படி எடுத்துக் கொடுக்க வேண்டும். வேத வசனம் ஒருவேளை எச்சரிக்கும் என்றால் அந்த வேத வசனத்தின் எச்சரிப்பை சொல்ல வேண்டும். வேத வசனத்தினுடைய நியமனங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை அவர்களுக்கு போதித்து காண்பிக்க வேண்டும். வேத வசனங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வேத வசனங்களை அவர்கள் கேட்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது
அதை கேட்கும் இருதயமும் அதை கேட்கும் பக்குவமும் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கேட்டு அதை உட்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஆம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஆமென் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் எதை கேட்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும்போது அந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். ஜனங்கள் எல்லோரும் தாகமா நின்றார்கள். ஜனங்கள் எல்லோரும் அப்படியே நின்று கொண்டு ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அது என்னவென்றால், கர்த்தாவே உம்முடைய வசனத்தை இத்தனை வருடங்கள் நாங்கள் கேட்காமல் போய்விட்டோம். உம்முடைய வசனத்தை பேசுவதற்கு எங்களுக்கு ஆசாரியன் இல்லாமல் போய்விட்டார். இத்தனை வருடங்கள் உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேத வசன தியானிப்பாளர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் எங்கள் தேசத்திலே. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு நீ ஏற்படுத்தி கொடுத்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும் பொழுது அதை அப்படியே பெற்றுக்கொள்வதற்கு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அந்த 8ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் from the day break to noon என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து, அதிகாலையிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் வேத புஸ்தகத்திற்கு தங்களை காத்து கொண்டிருந்தார்கள். காலமே முதல் மாலை வரை கிட்டத்தட்ட 4 to 5 மணி நேரம் அவர்கள் நின்று கொண்டே வசனத்தை கேட்கிறார்கள். வசனத்தை கேட்பதற்கு நமக்கு நல்ல நல்ல மனப்பக்குவமும் நல்ல இருதயமும் தேவையான நல்ல கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. வேதத்தை பகுத்தறிந்திருந்தால், வேத புஸ்தகத்தை படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்கள் கிராமங்களுக்கு போங்கள். அங்க கர்த்தருடைய வசனம் இல்லாத இடங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை திறந்து அதை ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரிடத்தில் வருவார்களாக. ஹல்லேலூயா. பைபிள் மெடிடேட்டர் is a reformer. Bible meditators are the reformation, they bring reformation, and also they are the reformer. They are the reformer. இங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. அந்த எழுப்புதல் என்ன? வேத வார்த்தையின்படி வேதத்தை சொல்லி கொடுத்து ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு எஸ்ரா. இரண்டாவதாக இந்த 8ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயிர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். ரெவரன்ஸ் டு தி வேர்ட் ஆஃப் காட். இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு உரிய மரியாதையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை கற்றுக் கொடுப்பது யார்? வேதத்தை அறிகிறவர்கள், வேதத்தை பகுத்து ஆராய்கிறவர்கள், வேதத்தின் மேல் தாகம் உள்ளவர்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவத்தை சொல்லும் பொழுது ஜனங்கள் அதை பின்பற்றுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் மிகுந்த மரியாதை இருக்கிறது? ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை மேல் மிகுந்த கனம் இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை மேல் மிகுந்த பற்று இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் எங்கிருந்தாலும் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத புஸ்தகத்தை திறந்த உடனே ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமானார்கள். ஜனங்கள் எல்லோரும் யாரு? யாரெல்லாம் அந்த காங்கிரிகேஷன்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பாருங்க, மக்கள் மேல ஒரு தாகத்தை பாருங்க. என்ன தாகம்? எப்படி வந்திருக்க வேண்டும்? எஸ்ரா கொடுத்த அந்த வேத போதனை, எஸ்ரா ஜனங்களுக்கென்று அந்த வேத அறிவை அவர்களுக்கு புகட்டின பொழுது அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இந்த தேவ மனிதன் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்.
இந்த தேவ மனிதன் நமக்கு தேவையான ஆகாரத்தை கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, இந்த வேத வசனம் நமக்கு நேராக வரும்போது அந்த வேத வசனம் நம்மை சீர்தூக்கி பார்க்கும் என்று சொல்லி அந்த வேத வசனத்தின் மேல் அவர்களுக்கு ஒரு மிகுந்த தாகம் உண்டாயிற்று, ஒரு மரியாதை உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போய் பல வருடங்கள் ஆகி போய்விட்டது. கிட்டத்தட்ட இந்த நாட்களில் நான் சொன்ன போல கிட்டத்தட்ட 90 வருடங்கள் ஆகி போய்விட்டது. இத்தனை வருடத்துக்கு கால இடைவெளியில் வேதத்தை யாரும் அவர்களுக்கு பகுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலை அவர்களுக்குள் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது எல்லோரும் அந்த வேத புஸ்தகத்தை பார்த்த பொழுது அவர்களுக்குள் ஒரு சந்தோஷமும் கனமும் உண்டாகும். நன்றாக கவனியுங்கள், இந்த வேத புஸ்தகத்தின் மேல் நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த வேத புஸ்தகம் நம்மோடு பேசக்கூடிய ஒரு புத்தகம். இது மற்ற புத்தகத்தை போல அல்ல. இந்த வேத புத்தகத்தை நீங்கள் படித்தால் இந்த வேத புஸ்தகம் உங்களோடு படிக்கும், உங்களோடு இடைபடும், உங்களோடு பேசும். இந்த வார்த்தையிலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் அதில் கவனமாக அந்த அதிகாரங்களுடைய பின்பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் அந்த வேத வசனத்தை அவர்கள் அதற்கென்று இடத்தில் வைத்தார்கள். அதற்கென்று செய்யப்பட்ட மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அதை நின்று கவனமாக எடுத்து அந்த வசனத்தை கொடுக்கிறான். நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா காலில் ஒரு புஸ்தகம் கிடக்கும், கையில் ஒரு புஸ்தகம் கிடக்கும். வீடுகளில் எங்கே பார்த்தாலும் வேத புஸ்தகம் அப்படி அப்படியே கிடக்கும். வேத புஸ்தகத்தை நம்ம மதிப்பதே இல்லை, அது தவறு. வேத புஸ்தகத்தை நாம் எடுக்கும் இடத்திலே பத்திரமாக வைக்க வேண்டும். அதை எடுத்த பின்பு அதை கவனமாக அந்த இடத்தில் வைக்க வேண்டும். அந்த வேத புஸ்தகத்தை சரியாக பிரயோகப்படுத்துவதற்கு பழக வேண்டும். வேத புஸ்தகத்தை நாம் சரியாக பிரயோகித்து அதற்குரிய கனத்தை கொடுக்கும்போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு தேவையான கனத்தையும் கிருபையும் ஆண்டவர் தருவாராக. மூன்றாவதாக 8ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்கப்படினார்கள். 8ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். They read from the book of the law of God, making it clear and giving the meaning so that the people could understand what was being read. அவர்களுக்கு என்ன வாசிக்கப்பட்டதோ அதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Understanding of God's word. கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எப்படி ஆண்டவர் கொடுத்தார்? இந்த வசனம் எதெல்லாம் வாசிக்கப்பட்டதோ அத்தனை வசனங்களையும் அவர்கள் நிதானமாக புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்தார். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்கள் விளங்க பண்ணினார்கள். நன்றா கவனிங்க, கிளியரா இருக்கணும். வசனத்தை படிக்கும் போது தெளிவு வரணும். வசனத்தை படிக்க தெரியலன்னு சொன்னா தெரிந்த இடத்தில் கேட்க வேண்டும். அர்த்தம் தெரியவில்லை என்றால் அந்த அர்த்தத்தை உங்களுக்கு தெரிந்த போதகரோ அல்லது மூத்த விசுவாசிகளாக இருப்பார் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு வேத வசனம் புரியாதபடியினால் தான் குழப்பம். எந்த வசனத்தை எங்கு பேச வேண்டும் என்று தெரியாது, எந்த வசனத்தை எங்கு பேசினால் அது நன்றாக இருக்கும் என்று தெரியாது. அந்த வசனத்தின் அர்த்தம் தெரியாதபடிக்கே நாம் வசனத்தை அநேக நேரத்தில் குழப்பி விடுகிறபடினால் வேத வசனம் சில நேரங்களில் தப்பாக பிரயோகப்படுத்தப்படுகிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வேத வசனம் தெரிந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் வேத வசனத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை கர்த்தருடைய வேத வசனத்தை நன்றாக படித்து வார்த்தைகளை அழகாக நிதானித்து சொல்லக்கூடிய பக்குவத்தையும் கிருபையும் நமக்கு ஆண்டவர் தந்திருப்பார் என்றால் அந்த கிருபையை நீங்கள் பிறருக்கு உபயோகப்படுத்துங்கள். கிராமங்களோ பட்டணங்களோ உங்கள் சபைகளோ எங்கிருந்தாலும் அந்தந்த இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லுங்கள். அவர்கள் வசனங்களை புரிந்து கொள்வார்களாக. இயலாத காரியத்தை சுலபமாக புரிந்து அவர்களை சொல்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அது மாத்திரமல்லாமல் பேதமையாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை காண்பியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் எல்லா அற்புதம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பெரியது, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும் என்பதை ஜனங்களுக்கு போதிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில்
நான் வாசித்தபடி 3 காரியங்கள் ஒரு வேத பாரகன், ஒரு கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதனோடே வாழக்கூடிய ஒரு மனிதன் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் மக்களுக்கு. ஒன்று லிசனிங், அவர்களை ஜனங்களை கேட்க செய்ய வேண்டும். Ask people to listen the word of God. கர்த்தருடைய வசனத்தை ஜனங்கள் கேட்பதற்கு பகுத்து கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக ask people to give reverence to the word of God. மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உரிய கனத்தை கொடுக்க அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாக make the people to understand the word of God. தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அவர்களை தயார் செய்யுங்கள். இத்தனை காரியத்தை ஒரு வேதத்தை படிக்கிறவர்கள் செய்ய வேண்டும், ஊழியர்கள் செய்ய வேண்டும், மூப்பர்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணக்கூடிய இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வேத வசனம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி இந்த 3 காரியத்தை செய்த இந்த எஸ்ரா உடைய வாழ்க்கையில் ஒரு ரிசல்ட் கிடைத்தது. மக்களுக்குள்ளே ஒரு ரிசல்ட் கிடைத்தது. என்ன ரிசல்ட்? வசனத்தை தொடர்ந்து வாசித்து, வசனத்தை தியானித்து, வசனத்தின்பால் ஈர்ப்பு கொள்ளும் போது ஒரு 3 முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 3 முக்கியமான காரணங்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். Then Nehemiah, the governor, Ezra the priest and the scribe, and the Levites who were instructing the people said to them all, this day is sacred to the Lord your God. Do not mourn or weep, for all the people had been weeping as they listened to the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதற்கு பின்பாக அவர்கள் அழுது புலம்பினார்கள். நல்லா கவனிங்க. ஜெபிக்கும் போது அழுறோம், ஆராதிக்கும் போது சில நேரத்தில் அழுறோம். ஆனால் அநேக நேரத்தில் சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் இன்றைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, எனக்கே பேசுகிற மாதிரி இருந்துச்சு பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் முழு காங்கிரிகேஷன் ஒருபோதும் அழுததாக நான் இதுவரை பார்க்கவில்லை. ஒன்றோ 1-2 பேர் அந்த வசனம் தொடப்பட்டு அழுதிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் முழு காங்கிரிகேஷனும் அழுது புலம்புகிறதை இந்த வேத புத்தகத்தில், எஸ்ராவினுடைய புத்தகத்தில் மாத்திரம், எஸ்ரா நெகேமியாவின் புத்தகத்தில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதற்காக தெரியுமா? வேத வசனத்தை அவன் விளக்கி கொடுத்த பொழுது ஜனங்கள் அதை கேட்டு அழுது புலம்பினார்கள். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு இருதயத்தை பிளக்க பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய பாவத்தை முற்றிலுமாக அகற்றி அவன் தன்னுடைய பாவத்தில் இருக்கிறோம் என்கிறதான அந்த காரியத்தை சுட்டி காண்பித்து அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி மெய்யான வேத வசனத்திற்குள்ளாக அவனை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே நடந்தது என்ன? நீங்கள் வேதத்தில் வாசித்தால் அங்கே ஒரு காரியம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. இதைத்தான் எஸ்ரா தொடர்ச்சியாக ஜனங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எல்லோரும் அந்நிய ஸ்திரீகளையும் அந்நிய மக்களோடு சம்பந்தம் கலந்து விட்டீர்கள். நமக்கு ஏற்கனவே கானான் தேசத்தில் வாழ்ந்த 10 குடிகள் உண்டு. அந்த குடிகளோடு இவர்கள் சம்பந்தம் கலந்து கர்த்தருடைய அந்த பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கி கர்த்தருடைய ஜனங்களுக்குரிய அந்த பரிசுத்தத்தை அவர்கள் ஒருபோதும் காக்காதபடிக்கு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்த குலைச்சலில் ஈடுபட்டு போய்விட்டார்கள். இதைத்தான் இங்கே எஸ்ரா வேத வசனத்தின் வாயிலாக சுட்டி காண்பிக்கிறார். வேத வசனத்தை காண்பிக்கும் பொழுது அழுகை வருகிறது. பிரசங்கங்களை கேட்கும் பொழுது கர்த்தருடைய உள்ளம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது என்கிறதான எண்ணத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும். நீர் பேசினால்
என் வாழ்க்கையினுடைய சகல பாவங்களும் மாறும், குற்றங்கள் மாறும், தீமையானவைகளை விட்டு விலகுவதற்கு உம்முடைய வசனமே இருபுறமுள்ள கற்குள்ள பட்டயமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பட்டயம் என் இருதயத்திற்குள் ஊடுருவி செல்வதாக, என் சிந்தனைகளுக்குள் ஊடுருவி செல்வதாக, என்னுடைய பாவ செயல்களுக்குள்ளே அவைகள் ஊடுருவி செல்வதாக. அப்படி செல்லும் பொழுது என்னுடைய பாவங்கள் முற்றிலுமாக மாற்றப்பட்டு புதிய மனிதனாக மாறுவேன். ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக அதனுடைய ரிசல்ட் 8ஆம் அதிகாரத்தின் 9-10 வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எண்ணப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். 10ஆம் வசனம், Nehemiah said, go and enjoy choice food and sweet drink, and send some to those who have nothing. This day is a sacred to the Lord. Do not grieve, for the joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், ஆடி பாடி மகிழுங்கள், ஆடி பாடி கர்த்தருடைய கிருபையினால் வேதவசனத்தை நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அங்கே ஆடி பாடுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன தெரியுமா? ஜாசுவா காலத்திற்கு பின்பாக அவர்கள் ஒரு கூடார பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இந்த யோசுவாவின் காலத்திற்கும் இந்த எஸ்ராவினுடைய இந்த காலத்திற்கும், நெகேமியா எஸ்ராவுடைய காலத்திற்கு கிட்டத்தட்ட 900 வருட காலங்கள். 900 வருட காலத்திற்கு அந்த சூழ்நிலையில் அவர்கள் கூடார பண்டிகையை சரியாக ஒழுங்காக அவர்கள் ஆசரிக்கவில்லை. அவர்கள் சரியாக ஒழுங்காக ஒரு நல்ல நிலைமையில் அவர்கள் கொண்டாடபடியினால் இப்பொழுது தங்கள் பாவங்கள் அறிக்கை செய்து தங்களை உற்சாகப்படுத்தி தங்களை பரிசுத்தப்படுத்தி அதற்கு பின்மான வசனங்களை பார்த்தால் அவர்கள் கர்த்தருடைய கூடார பண்டிகையை அவர்கள் அனுசரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனுசரித்த 7 நாட்களும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசினார்கள். அனுசரித்த ஒவ்வொரு நாளும் எஸ்ரா என்கிறான் வேத பாரகன் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தை படிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். வேத வசனத்தை படிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். வேத வசனங்களை படிக்கும் பொழுது அந்த நாள் தான் நம்முடைய வாழ்க்கையின் இனிமையான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. வேத வசனத்தை படித்து அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாட ஆயத்தமானார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் பாருங்கள், ஜனங்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வருகிறது. The joy of the Lord over the people. கர்த்தருடைய அந்த மிகப்பெரிய சந்தோஷமான காரியம் அவர்கள் உள்ளத்திற்குள் நிறைத்தபடியினால் அவர்கள் ஒரு பெரிய பண்டிகையை அனுசரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனத்தை படித்து பாருங்கள். அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானதே. எலும்புகளை எல்லாம் அது நினமுள்ளதாக மாற்றும். கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு மதுரமானது, நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியது. நம்முடைய தலைமேல் அது அபிஷேகம் நிறைந்ததாக இருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சந்தோஷத்தை தரும். மூன்றாவதாக நெகேமியா 9ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாய கர்த்தர் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். They stood where they were and read from the book of the law of the Lord, their God, for the quarter of the day, and spent another quarter in confession and in worshiping the Lord their God. இந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நேரங்களில் ஒரு பாதி 3 மணி நேரம் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டது மாத்திரமல்ல,
மற்ற நேரங்களில் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மை புடமிடும், வேறு எதுவும் நம்மை புடமிடாது. கர்த்தருடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் தராசிலே வைத்தால் அந்த வேத வசனம் ஒவ்வொன்றாக நமக்கு சுட்டி காண்பிக்கும் எது சரி எது தவறு என்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வசனத்தை படிப்பது நிமித்தமாக, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது நிமித்தமாக, தியானிக்கிற ஒருவன் இந்த தேசத்திற்கு எழுப்புதலை கொண்டு வருவான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, அதை பகிர்ந்து கொடுக்கிறவன் தான் இனி வரக்கூடிய எழுப்புதலில் பங்குடையவனாக இருப்பான். எங்கு பார்த்தாலும் நல்ல பாடல்களை கேட்கிறோம், நல்ல கிருபையான காரியங்கள் எல்லாம் சபைகளில் இந்த நாட்கள் நடைபெறுகிறது. ஆனால் வசனங்கள் குறைந்து காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் வசனங்கள் குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருவாராக. எப்படி இந்த நாட்களில் எஸ்ராவானவன் தன்னுடைய ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவன் கொடுத்த அந்த வேத வசனத்தின் தியானம், அந்த வேத வசனத்தினுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த அந்த நிதானம் நமக்குள்ளும் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்படி என்றால் வேத வசனம் 3 காரியங்களை நமக்கு செய்யும். 1, ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அழுது ஜெபிப்பார்கள். 2, அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். 3, அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்வார்கள். People had been mourning and weeping. Number 2, they will rejoice in the Lord. Number 3, the people will confess of their sin. ஜனங்கள் தன்னுடைய பாவங்களில் இருந்து பாவத்தை அவர்கள் கட்டாயமாக அறிக்கை பண்ணும்போது இந்த வேத தியானமும், வேதத்தை தியானித்து வசனத்தை கொடுக்கிறவர்களும் இந்த தேசத்தின் எழுப்புதலிலே பங்கு பெறுவார்கள். சர்வ வல்லமையுடைய ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு உம்முடைய வேத வசனத்தை படிப்பதற்குரிய கிருபைகளை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. தொடர்ந்து வேத வசனத்தை படிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நிதானத்தோடு அறிந்து கொள்வதற்கு நீ எங்களுக்கு கிருபை தருவீராக. விசேஷமாக வேதத்தை தியானிக்கிற நாங்கள் வேதத்தை பகுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தொடர்ந்து தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடும்போது நாம் அந்த பாடல்களை கேட்டு அந்த பாடலுடைய வரிகளை அறிந்து சத்தமாக கைகளை தட்டி உற்சாகத்தோடு எங்கிருந்தாலும் உற்சாகத்தோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் நீலியே, 10,000 சிறந்த நேசரே என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் நீலியே, 10,000 சிறந்த நேசரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் நீலியே, 10,000 சிறந்த நேசரே. அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தை கவர்ந்தவரே, உம்மை நாளும் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தை கவர்ந்தவரே, உம்மை நாளும் உயர்த்திடுவேன். உம் சாயினால் என்னை வணைந்தீர், உம் உயிரை எனக்கு தந்தவரே, உம் அன்பினால் என்னை கவர்ந்தவரே, பாடுவேன் உம்மையே இயேசையா. ஆமென். உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம் சாயலினால் என்னை வணைந்தீர், உம் உயிரை எனக்கு தந்தவரே. உம் சாயலினால் என்னை வணைந்தீர், உம் உயிரை எனக்கு தந்தவரே. உம் அன்பினால் கவர்ந்தவரே, உம் அன்பினால் கவர்ந்தவரே, பாடுவேன் உம்மையே
உயர்த்தி அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்துக்கு வந்தவரே உம்மை என்னாலும் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்துக்கு வந்தவரே உம்மை என்னாலும் உயர்த்திடுவேன். பகலெல்லாம் உம்மை பாடுகிறேன், இரவெல்லாம் உம்மை காய்ச்சிருக்கிறேன். தாயை போல தேற்றுகிறீர், தகவலை சுமக்கிறீர். உம் அன்பு போதும் ஐயா. ஆமென். பகலெல்லாம் உம்மை பாடுகிறேன், இரவெல்லாம் உமக்காய் காத்திருக்கிறேன். பகலெல்லாம் உம்மை பாடுகிறேன், இரவெல்லாம் உமக்காய் காத்திருக்கிறேன். தாயை போல என்னை தேற்றுகிறீர், தகப்பனை போல என்னை சுமக்குகிறீர். தாயை போல என்னை தேற்றுகிறீர், தகப்பனை போல என்னை சுமக்கின்றீர். உம் அன்பு போதுமே ஏசையா, உம் அன்பு போதுமே. அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்துக்கு வந்தவரே உம்மை என்னாலும் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்துக்கு வந்தவரே உம்மை என்னாலும் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்துக்கு வந்தவரே உம்மை என்னாலும் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்துக்கு வந்தவரே உம்மை என்னாலும் உயர்த்திடுவேன். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கைக்குள்ளவர்களாக எங்களை மாற்றும். உம்முடைய வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். தியானித்த நாங்கள் தியானக்காரர்களாக, வசனத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, பெருங்கூட்ட மக்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைத்துள்ளோம். உம்முடைய வசனத்தின் மேல் தாகமும், மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறதல்லவா. உம்முடைய வசனத்தின் மேல் தாகமாக இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும். கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே, வேதத்தை பகுத்து கொடுக்கிறவனே, வரும் நாட்களில் மிகப்பெரிய எழுப்புதல் கூறியவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து வசனத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் நீடித்து நிலைத்து இருப்பதாக. ஆமென். Meditator is a reformer. Meditators of God's word will bring the reformation to the nation. கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொடுக்கிறவனே வருங்கால எழுப்புதலினுடைய சீர்திருத்தவாதியாக அவனை கொண்டு வருவாராக. God bless you.